வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜியா. ஃப்ளைட் ஏற போறோம். See, give the money, I'll not go to police. நான் எங்க இருக்கேன் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கேன். நான் வந்து சூப்பராக என் பையனுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தேங்க. அவனோட 10th பர்த்டே வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் தான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ அவனுக்கே தெரியாமல் நான் வந்து முன்னாடியே பேசி ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்டெல்லாம் பேசி அவங்களுக்கு ஒன்று சின்ன சின்ன கேக்காக கொண்டு வந்து அதை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அவனோட 10th பர்த்டே ஹோப் அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியாக தாங்க கிளம்பணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 6 hours வந்து ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு டியூ டு தி கிளைமேட் கண்டிஷன்னால். ஸோ அதனால் நாங்கள் வந்து எமிரேட்ஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு 6 hours தங்கி நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் சேரத்துக்கே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு ஜார்ஜியா போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இதை பற்றியான ஒரு டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இமிக்ரேஷன் ஜார்ஜியா இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். யாரா சொன்னது ஜார்ஜியன் வீசா எடுக்கிறது கஷ்டம்னு? இட்ஸ் வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். எப்படி வந்து ஜார்ஜியன் வீசா அப்ளை பண்ணணும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இமிக்ரேஷன். இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ளைட் டிலே ஆனதுனால எங்களால் வந்து டைமுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டை ஏற முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் நாங்கள் ஏறி நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தா எங்களோட லக்கேஜஸ் வந்து சேரலை. ஸோ என்னடா அப்படி ரொம்ப கடுப்பாயிடுச்சு. போய் செக் பண்ண பார்த்தா அவங்க வந்து நாளைக்கு தான் உங்களோட லக்கேஜஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ லக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோங்க. ஸோ அது மட்டும் தான் கஷ்டம். ஆனால் இமிக்ரேஷனாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அழகாக வந்து நாங்கள் வந்து கேப் ஏறிட்டோம். ஆனால் கேப் பார்த்தீங்கன்னா யார் வந்தாங்க எங்களை பிக்கப் பண்ணுறதுக்குன்னா, நாங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஓனரே வந்து எங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ஒரு $20 கொடுத்தோம் அதுக்கு. ஸோ சூப்பராக இருந்தது. எங்கள் டிரைவே வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வந்தாலும் அந்த போகிற அந்த வழி இருந்தது பாருங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஜார்ஜியாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு பில்டிங்லாம் ரொம்ப பழசாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து த்ரூ அவுட் ஜார்ஜியா வந்து அப்படி தான் இருக்கும். கேலரி அப்பார்ட்மெண்ட். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க சோஃபாலாம். ஏர்பிஎன்பி மூலமாக புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்தோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து சேவ் பண்ண முடியும். எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. திறக்க மாட்டேங்குது. வாவ், இங்கே வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. இடம் பாருங்கள். ஐயோ செம்மையாக இருக்குங்க. ஓகே சரி, வாங்க போய் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் பக்காவாக இருக்குது. ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து ஹீட்டருங்க. இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது. சரி வாங்க அப்படியே மேலே போவோம். ஸ்டெப்ஸு டூப்ளே மாதிரி இருக்குது வீடு. ஸோ பார்த்திங்கன்னா 2 ரூமு போட்டிருக்கோம். இது ஒரு ரூமு, ரைட்டு. வா, இது ஒரு ரூமு. கொஞ்சம் பெட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது ஒன்றான ஒரு ரூமு. டவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஊர்லேருந்து நீங்கள் இந்த மல்டி பின் கொண்டு வந்துடுங்க. வாங்க ரெஸ்ட் ரூம் போய் பார்ப்போம். இப்போ இடிச்சுக்கிட்டேன். ஹாய். ஓகே, வா சூப்பராக இருக்குப்பா ரெஸ்ட் ரூமு. அப்புறம் நம்மளுக்கு ஷாம்பு ஒரு தனியாக ஒரு க்ளோசிங்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. டவல்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மெயினாக ஜெட்டு இருக்கா, அதுதான் முக்கியம். ஓகே சூப்பர், எல்லாமே பக்கா டன். ஜார்ஜியா வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் வந்து ரூம் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் போகிறத விட கம்மி பண்ணிங்கன்னா பட்ஜெட்டர்லேயும் சரி, லக்ஸரியாக வேணால் கூட இந்த மாதிரி லக்ஸரி ரூம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பட்ஜெட் அந்தபடி கூட நீங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணிக்கலாம். இங்கே நீங்களே குக்கிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் புக் பண்ண ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்வீட். அவரே வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணார். பட் சார்ஜ்
$20 சார்ஜ் பண்ணார். நீங்கள் நார்மலாக வந்து இங்கே நீங்கள் வந்து இந்த போல்ட் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. இவர் ரொம்ப கம்மியாக கேட்டதுனால நான் வந்து இவரே புக் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப நல்லா பேசினார், நிறைய விஷயம் எங்களுக்கு சொன்னார். எங்கே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எடுக்கணும், எல்லாமே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இனிமேல் நம்ம என்ன தான் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் இங்கே இருக்கிற ஒரு ஜார்ஜியன் வந்து லோக்கல் பீப்புள் வந்து நம்மளுக்கு சொல்லும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப பசி இருக்கனால சாப்பிட போகலான்னு டிசைட் பண்ணாங்க. அப்படி சாப்பிட போகலான்னு நினைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பர்ஸை வந்து பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாக்கெட் அடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொண்ணுங்க வந்து பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்கள வந்து கேட்ச் பண்ணிட்டோம். கேட்ச் பண்ண உடனே கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை எடுத்துட்டு அந்த பர்ஸை வந்து அப்படியே கீழே போட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்காக அந்த கிளிப்பை நான் போடுறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே, நான் அப்படி கதறேன், சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு அந்த பர்ஸை வந்து அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவங்க பணத்தை திருப்பியே தரல. அண்ட் வேறு வழியே இல்லாமல் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன முதல் நாளே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஏன் நான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா, அவ்வளோ இருக்குங்க இதில், பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடந்துச்சுன்னா அது எப்படி நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குட் மார்னிங் மக்களே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டே இன் டிபிலிசி, ஜார்ஜியா. வாங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ஸ்னோ ஆகிட்டுருக்கு. சரி, வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆம்லெட் வித் வெஜிடபிள்ஸ், சாசேஜ் என்னென்னமோ இருக்குது. நம்ம ஆம்லெட் வித் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு, எங்கள் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. எல்லாம் கம்மி காஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் டிபிலிஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே எடுத்துகிட்டு வந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே எல்லாமே காஸ்ட் பார்த்திங்கன்னா 1 லாரிலேருந்து 3 லாரி அப்படின்ற வரைக்கும் இருக்குது. ஸோ இது 2.2 ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். 2.2 ரைஸ். இது வந்து சிக்கன் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு, ரெடி பண்ணிட்டாங்கப்பா, சூப்பர்ப்பா. இது ஜூஸ்லாம் தராங்க காலையில். இங்கே என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில 1-2 வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன், ஜார்ஜியன் வேர்ட்ஸ். லைக் தேங்க்யூனா மாத்லோபா அப்படின்வாங்க. நான் அங்கே வந்து தேங்க்யூன்னு சொன்னேன்னா எல்லாம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. பரவாயில்லையே, அந்த பையன் எல்லாம் பேசுனானே அப்படின்ட்டு. இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பேன், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம். இதான் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி டே 1 இன் டிபிலிசி. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஜார்ஜியாவில். ஸோ பர்த் பிளேஸ் ஆஃப் வைன் அப்படின்னாலே ஜார்ஜியா தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு வைன் டூர் போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்காட்டி, ஜார்ஜியாவில் கக்காட்டி அப்படின்ற ஒரு இடம். இது வந்து ஒரு டே டூர். மார்னிங்லேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் வைனை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஃபுட் அண்ட் யூனோ வைன் எல்லாமே வந்து அங்கே தான். ஸோ ஐ திங்க் நான் ஆல்கோஹாலிக்கும் இருக்குது வைன்ஸில். ஸோ அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ வி see you there. ஸோ நான் வந்து ஷேர்ட் குரூப்பில் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அதோட வேனு. ஸோ இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைனுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏர்லி மார்னிங்கே வைன்லாம் குடித்தா நல்லது, உடம்புக்கு நல்லதில்லை. அதனால வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு மானஸ்ட்ரி போகலாம், ஒரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் எந்த மானஸ்ட்ரி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் நீனோ மானஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு மானஸ்ட்ரிங்க. அது எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்காட்டி ரீஜன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து அது லொக்கேட்டட் ஆயிருக்கு. அது மஸ்ட் விசிட் பிளேஸ். இந்த சென்ட் நீனோ மானஸ்ட்ரி ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட் நீனோ அவங்க வந்து என்னன்னா, அவங்க தான் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ஜார்ஜியாவுக்கு கொண்டு வந்தாங்க இன் 4th century. ஓகே, அவங்க தான் வந்து என்லைட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சமாதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானஸ்ட்ரியில் தான் இருக்குது. ரொம்ப சேக்ரடான ஒரு இடம்.
ஓகே, ரொம்ப டீப் ஸ்பிரிச்சுவல். அண்ட் அது வந்து இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரௌண்ட் பை கார்டன்ஸ், ஃப்ளவர்ஸு. ஆனால் நாங்கள் ஒரு ஸ்னோ டைமில் போனதுனால ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்தது. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே மாங்ஸ், நன்ஸ் அவங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்க. சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, யூ ஷுட் நாட் டேக் அ வீடியோ அப்படின்ட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ உங்களுக்காக சின்ன கிளிப்ஸ். இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன் உங்களுக்கு. இந்த மானஸ்ட்ரிக்கு வரணும்னா மேலே கேப் போட்டக்கூடாது ஜென்ஸு. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷால் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதான் மெயினான வைன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா கக்காட்டி ரீஜனில் தான் இருக்குது. And everything goes over here, and then it's like filters itself in here, so it comes out from here, and that way it's Chacha made. The same way goes Italian grappa. And well, you see that thing was invented by Persians. Persians do not drink, but it was invented by them for medical purposes. எப்படி வைன் மேக்கிங் பண்ணும் அப்படின்றது எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வைனை வந்து எது கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு மெடிசினல் பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. Are you ready? Yes? Great. Go, man! Josh! Go, man! Josh! Go, man! Josh! இதுதாங்க ஜார்ஜியன் வே ஆஃப் சேயிங் சியர்ஸ். ஓகேங்களா? ஸோ இனிமேட்டும் வந்து சியர்ஸ்ன்னு சொன்னால் ஜோஸ்ன்னு சொல்லி கத்தி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஐ வாண்ட் டு ஜாயின் த காம்படிஷன். Yeah, I am. 60 years old, vineyard and 8 years. This is bio vineyard tractor, not going inside 100%. This is handmaking, we're not making chemicals. குடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஜார்ஜியன் வே ஆஃப் ட்ரிங்கிங் தி வைன். ஸோ அதுவும் சும்மா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ அண்ட் அமேசிங். இந்த டே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டே 1 ஆஃப் கக்காட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு டே 1 தான். நான் நிறைய உங்களுக்கு காட்ட போகிறேன், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வேறு லெவலில் இருக்க போது. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.